குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஹாப்பி நியூ இயர். அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கு ஜனவரி 1ஆம் தேதி புதன்கிழமை. சுப நாள் சந்திர தரிசனம். நாளைக்கு சுப நாள் சிரவண விரதம். இந்த இந்த இது இருக்குது. இன்னைக்கு 10ஆம் தேதி, இந்த மாதத்தினோட இது 10ஆம் தேதி. இப்போ ஸ்ரீரங்கத்தில் பகல் 10 நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, தனிய நாள், சர்வ முக்கோடி வைகுண்ட ஏகாதசி, புத்திரத்த ஏகாதசி, கெட்போட்ட முடிவு. அதே மாதிரி அதற்கு பிறகு வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை சனி பிரதோஷம், கூடாரவள்ளி அன்னைக்கு கூர்ம துவாதசி, அவமாக மந்தரோகிணி கூடாரவள்ளி, அதாவது சனிக்கிழமை. அதற்கு பிறகு சுபநாள் 12 இரவு ஆருத்ரா அபிஷேகம் இரவு, மதுரை ஸ்ரீமத் நடன கோபால சுவாமிகள். அதற்கு பிறகு பௌர்ணமி, அதாவது மார்கழி 29, ஜனவரி 13ஆம் தேதி ஆருத்ரா தரிசனம். போகி பண்டிகை தை 1ஆம் தேதி உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பம். பொங்கல் பண்டிகை. பொங்கல் வைக்க வேண்டிய நேரம் 11 to 12. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த இதில் இந்துக்கள் பண்டிகை, அரசினர் விடுமுறை, ஆங்கில புத்தாண்டு 14 தைப்பொங்கல், மாட்டுப்பொங்கல், திருவள்ளுவர் தினம், உழவர் தினம், குடியரசு தினம். அதாவது இந்துக்கள் பண்டிகை ஸ்ரீ வைகுண்ட ஏகாதசி 10 கெட்போட்ட நிவர்த்தி, 12 இரவு ஆருத்ரா அபிஷேகம், 13 ஆருத்ரா தரிசனம். போகி பண்டிகை, தைப்பொங்கல், மாட்டுப்பொங்கல், திருவள்ளுவர் தினம், உழவர் திருநாள், தை அமாவாசை, தை 1ஆம் தேதி உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பம். ஓகேங்க. சுப முகூர்த்த நாட்கள் 1, 2, 3, 6, 12, 31. ஓகேங்க. இன்னைக்கு செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா, நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பெயரும் கிடந்தீங்க படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும். இன்னைக்கு நாம் விழித்தவுடன் பார்க்க வேண்டியவை: தேவாலயம், கோபுரம், சிவலிங்கம், தெய்வப்படங்கள், உத்தம பக்தர்கள், உத்தம பெண்கள், நல்ல புஷ்பங்கள், மேகம் சூழ்ந்த மலைகள், கடல், சூரியன், அடர்ந்த மரங்கள், வயல், நரி, காட்டானை, கருங்குரங்கு, பொன், நவரத்தினங்கள், தீபம், கண்ணாடி, சந்தனம், மிருதங்கம், பித்தன், தனது உள்ளங்கை, மனைவி, குழந்தைகள், பூக்கள். இதையெல்லாம் தூங்கி எழுந்த உடனே நாம் செய்ய வேண்டிய, பார்க்க வேண்டிய இது. கால்கள், விநாயகர் துதி. சுக்லாம்பரதம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாகே சர்வ விக்னோப சாந்தயே. இன்றைக்கு ஃப்ரெண்ட்ஸ், காத்யாயினி சமேதர ஸ்ரீ கல்யாண சுந்தரேஸ்வரர் திருவீழிமிழலை. இதில் ஒரு பாட்டே இருக்குது, ரொம்ப நல்லா இருக்கும். அந்த திருவீதி மிழலைய கல்யாண சுந்தரேஸ்வரரை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தோம்னாக்கா உடனே திருமணம் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதை ஒன்று இது பண்ணுங்க.
விநாயகர் துதி. கைத்தல நிறை கனி அப்பமுடு அவல்பொரி கப்பிய கரிமுகன் கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவ கற்பக மெனவினை மத்தமும் மதியமும் வைத்திடு மரண்மகன் மற்பொருள் திரள்புய மத்தள வயிற்றினை உத்தமி புதல்வினை மட்டவில் மலர்கொடு முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதனில் முற்பட எழுதிய முப்புற மெறி செய்த அச்சீவ நுரை ரதம் அச்சது பொடி செய்து அத்துயரது கொடு சுப்பிரமணி படும் அப்புன மதனிடை அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மணமருள் பெருமாளே. அடிபேணி கடிதேகு மதையானை பணிவேனே முதல்வோனே அதிதீரா இபமாகி பெருமானே. இன்றைக்கி எல்லோரும் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, இல்லை வீட்டிலையே சாமி கும்பிடுங்க. நம்மளது கஷ்டங்கள் அனைத்தும் தீரும். எனக்கும் ஒரு 7-8 லட்ச ரூபா கடன் இருக்குது. அந்த கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து நாம் இது பண்ணுவோம். வீட்டினோட இதுவும் பிரச்சனையும் இதாக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடு ஏதாவது சேல் பண்ணலாமா என்ன ஏதுன்னு பார்க்கலாம். எல்லாருக்குமே நாம் ரொம்ப கஷ்டத்தில் தான் இருக்கோம். அதனால் அழகான மார்கழி மாத பெருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. புத்தவளே புவனம் 14 பூத்தவண்ணம் காத்தவளே பின் கறந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே மாத்தவளே உன்னையன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே. இன்னொன்று இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். அத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம் பூ நிறத்தாளை புவியடங்க காத்தாளை அங்குச பாசமும் கரும்பும் வில்லும் சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே.
நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பதுன்னை என்றும் வணங்குவது உன் மலர்த்தாள் எழுதாமறையின் ஒன்றும் அருள் பொருளே அருளே உமையே இமயத்து அன்றும் பிறந்தவளே அழியாமூர்த்தி ஆனந்தமே. லலிதா சகஸ்ரநாமம், விஷ்ணு சகஸ்ரநாமம் எல்லாம் படிங்க. ராமாயணம், சுந்தரகாண்டம், லலிதா சகஸ்ரநாம சூத்திரம், அபிராமி அந்தாதி. அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சந்தோஷம். அதனால் எல்லாருமே எல்லாருமே சாமியை வணங்குங்க. எல்லாருக்குமே நம்மளோட கஷ்டம் தீர்ந்து நல்லா இருக்கணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நீங்களும் இது பண்ணிக்கோங்க. திருப்பாவை, திருவம்பாவை, லக்ஷ்மி ஹயக்ரீவர், சக்கரத்து ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். அன்னை 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 அன்பினுக்கு மங்களம், ஆதிசக்தி அம்பிகைக்கு ஆனந்த கோடி மங்களம், என்னுள்ளே விளங்கும் எங்கள் ஈஸ்வரிக்கு மங்களம், இச்சையாவும் முற்றுவிக்கும் திருச்சிலைக்கு மங்களம். நாம கீர்த்தனம் பறந்து நாடெல்லாம் செழிக்கவும், வேறிடாத இன்பம் பொங்கி வீடெல்லாம் விளங்கவும், ஞான தீபம் ஏற்றி என்றும் நாம கீதம் பாடுவோம், தர்ம சக்தி வாழ்கவென்று சந்ததம் கொண்டாடுவோம். அன்னை 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 அன்பினுக்கு மங்களம், ஆதிசக்தி அம்பிகைக்கு ஆனந்த கோடி மங்களம். ஓம் சாமி சரணமையப்பா. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம கஷ்டத்தில் தான் இருக்கோம். வேல்மாறல் எல்லாம் இன்றைக்கி என்னென்ன முடியுதோ அதெல்லாம் படிக்கணும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரை. அதே மாதிரி என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஓகே, அடுத்த வீடியோ.